5ஆம் வீட்டு அதிபதி 5ஆம் இடத்துக்கு போகிறதுனால உங்களை பற்றி பெருமையாக எல்லாரும் பேசுவாங்க. மனத்தடுமாற்றம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. குழந்தைகளுடைய மனத்தடுமாற்றத்தை பெற்றோர்கள் தான் கவனித்து செயல்படணும். இந்த மிதுன ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும் சூழ்நிலை ஏற்படும். 16க்கு மேலே எதிர்பாலினத்தவர்களால் மதிப்பு மரியாதை உயர்கின்ற சூழ்நிலை ஏற்படும். ஒரு ஜாதகத்தில் குருவை காட்டிலும் பலம் பொருந்தியவர் சுக்கிரனாக இருந்து விட்டால் அந்த ஜாதகர் எப்பேற்பட்ட சிக்கலிலிருந்தும் வெளிவருவதற்கும் அனைத்து நண்பர்களையும் அரவணைத்து செல்லும் ஆற்றலையும் ஏற்படுத்துவார். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். சுக்கிர பெயர்ச்சி பலன்கள். இந்த சுக்கிர பெயர்ச்சி பலன்களானது அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். எதுக்கு இந்த சுக்கிர பயிற்சி? ஒவ்வொரு தடையும் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க, சுக்கிர பயிற்சியை பற்றி எதுக்கு இவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறீங்க அப்படின்னா, ஒரு ஜாதகத்தில் குருவை காட்டிலும் பலம் பொருந்தியவர் சுக்கிரனாக இருந்து விட்டால் அந்த ஜாதகர் எப்பேற்பட்ட சிக்கலிலிருந்தும் வெளிவருவதற்கும் அனைத்து நண்பர்களையும் அரவணைத்து செல்லும் ஆற்றலையும் ஏற்படுத்துவார். குரு நல்லவராக இருந்தால் குழந்தை பாக்கியம், திருமண பாக்கியம், நல்ல நட்புகள் எல்லாம் அமையும். ஆனால் இந்த சுக்கிரன் நல்ல பவர்ஃபுல்லாக இருந்துட்டார்னா எதிரியை கூட சிரிச்சே தன்வசப்படுத்துவார். அதனால இந்த சுக்கிரன் ரொம்ப பவர்ஃபுல். ஏன்னா இந்த சுக்கிரனுக்கு மட்டும்தான் இறந்தவர்களை உயிர்ப்பிக்க வைக்கும் அந்த சஞ்சீவனி மந்திரத்தை தெரிந்து கொண்டிருந்தவர் சிவபெருமானுக்கு அப்புறம். சிவபெருமானுக்கு அப்புறம் இந்த சுக்கிரனுக்கு மட்டும்தான் அந்த மந்திரம் தெரியும். அதனால தான் எல்லாருமே அவர் கொஞ்சம் பயப்படுவாங்க அவர்கிட்ட. இந்த சுக்கிரன் உங்களுக்கு ஜாதகத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் கோச்சார ரீதியாக பல இடங்கள்ல இருந்தால் நற்பலன்களை ஏற்படுத்துவார். சில இடங்கள்ல இருந்தால் சங்கடங்களை ஏற்படுத்துவார். அந்த சங்கடமான இடங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6ஆம் இடம், உங்கள் ராசியிலிருந்து 6ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடம். இது உங்கள் லக்னத்துக்கும் பொருந்தும். ஏன் லக்னம் அப்படின்னா, உங்களுடைய உயிர் லக்னம், உங்களுடைய உடல் ராசி, இது ரெண்டுமே சாதகமாக இருந்ததுன்னா நீங்கள் இந்த கோச்சார பலன் வெற்றியை தரும். ஏதாவது ஒன்று சாதகம் இல்லாமல் இருந்தது, லக்னத்துக்கு நல்ல இடத்துல இருந்து ராசிக்கு சுமாரான இடத்துல 6, 7, 10 இருந்தால் உங்களுக்கு வேலையில் மாற்றம் ஏற்படுகின்ற சூழ்நிலை வருது. குறிப்பாக இப்போ மேஷராசி நண்பர்களுக்கு உறவுகள் வகையில் சில குழப்பங்கள் ஏற்படும். இது ஒவ்வொரு ராசிக்கும் இருக்குது. அதனால் இந்த சுக்கிர பயிற்சியானது மாற்றங்களை தரக்கூடிய பயிற்சியாக இருக்கும். அதில் என்னென்ன பலன்கள் உங்களுக்கு நடக்க போகிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த சுக்கிர பயிற்சி எப்போ நடக்க போகிறது, முதல்ல அதை சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டால்னா, நவம்பர் 2, 2025 அன்று கன்னி ராசியில் நீச்சஸ்தானத்தில் இருக்கிற சுக்கிரன் துலாம் ராசிக்கு பயிற்சியாகி ஆட்சி பலத்தோடு அமரக்கூடிய வகையில் இருப்பார். இந்த துலாம் ராசியில் எத்தனை நாள் இருப்பார்னா, நவம்பர் 2ஆம் தேதியிலேருந்து நவம்பர் 26ஆம் தேதி வரைக்கும் 24 நாட்கள் அந்த துலாம் ராசியில் இருக்க போகிறாரு. இதில் இந்த 16ஆம் தேதி வரைக்கும், அதாவது நவம்பர் 2லேருந்து நவம்பர் 16 வரைக்கும் சூரியனும் அங்கே இருப்பார். அதனால் சூரியனுடைய அந்த நீச்ச பங்க பலன் பலருக்கு நற்பலன்களை ஏற்படுத்தும், இன்க்ளூடிங் மேஷ ராசி, ரிஷப ராசிக்கெல்லாம். இந்த சுக்கிர பயிற்சியானது உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை நல்க போறாருன்னு பார்க்க போகிறோம். மிதுன ராசி நண்பர்களுக்கான சுக்கிர பயிற்சி பலன்கள். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் 12/5 கூடிய சுக்கிரன் நீச்சமாக இருந்ததுனால குழந்தைகள் விஷயத்தில் பாக்கியஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம் வலுவில்லாமல் இருந்தது. அதனால் உங்களுக்கு படிப்பில் தடுமாற்றம் இருக்கும், பதவி கிடைக்கிறதுல தடுமாற்றம் ஏற்படும். இந்த 2ஆம் தேதி நவம்பர் 2க்கு அப்புறம் இழந்த மரியாதை மீண்டும் கிடைக்கும். 5ஆம் வீட்டு அதிபதி 5ஆம் இடத்துக்கு போகிறதுனால உங்களை பற்றி பெருமையாக எல்லாரும் பேசுவாங்க. நீங்கள் நீண்ட நாட்களாக செய்து வந்த சில நல்ல விஷயங்கள் வெளி உலகுக்கு தெரிய வரக்கூடிய வகையில் இருக்குது. நீங்கள் கலைத்துறை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, இந்த கேம்ஸு, ஸ்போர்ட்ஸ், இந்த சம்மந்தப்பட்ட கேட்டகரியில் இருந்தாலும் சரி, இல்லை அரசியல் துறை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, எதிர்பாலினத்தவர்களால் மதிப்பு மரியாதை உயர்கின்ற சூழ்நிலை ஏற்படும். உங்களை எதிர்பாலினத்தவர் ஆண்களாக இருந்தால் பெண்களாலும், நீங்கள் பெண்களாக இருந்தால் ஆண்களாலும் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரிகளுக்கு, குறிப்பாக இந்த பெண்கள் சார்ந்த வியாபாரம் பண்ணுறவங்க,
தங்க நகை வியாபாரிகள், வீடு கட்டி கொடுக்கக்கூடிய நபர்கள், எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள், எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள், அதே மாதிரி இந்த வாஸ்து சம்பந்தமான பொருட்கள், இதெல்லாம் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதம் இந்த ஒரு 24 நாள் ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. பண வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். உங்களுடைய வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். படிக்கின்ற குழந்தைகள் சூரியன் சுக்கிரன் சேர்க்கை இருக்கக்கூடிய 16ஆம் தேதி நவம்பர் 16 வரைக்கும் படிப்பில் ஆர்வம் இருக்கும். அந்த 10ஆம் தேதியிலேருந்தே கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் தெரியும். பசங்க படிக்கிறதுல நாட்டம் குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் சினிமா, இந்த ட்ராமா, இந்த மாதிரி மால் போகிறது, அவுட்டிங் போகிறது, டேட்டிங் போகிறது, இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இளம் வயது ஆண் பெண்கள் எதிர்பாலினத்தவர்களின் அட்ராக்ஷனில் டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த குழந்தைகளை கவனமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். தடுமாற்றங்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை, மனத்தடுமாற்றம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. குழந்தைகளுடைய மனத்தடுமாற்றத்தை பெற்றோர்கள் தான் கவனித்து செயல்படணும். குறிப்பாக தந்தை மூலமாகத்தான் இதை செயல்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணணும். தாயார்கிட்ட எதுவுமே பேச்சுவார்த்தை நடக்காது. ஏன்னா தாயாருக்கும் இந்த குழந்தைகளுக்கும் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மிதுன ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும் சூழ்நிலை ஏற்படும் 16க்கு மேலே. இதில் 23ஆம் தேதி அன்னைக்கு புதன், உங்கள் ராசிநாதன் புதன் 5ஆம் இடத்துக்கு வக்கரகதியில் வர்றார். அதனால் கூட இருக்கிறவங்க, அதாவது உங்கள் மேலதிகாரிகள் விஷயத்தில் குதர்க்க பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு அவங்களால், அதாவது மேலதிகாரிகளால் ஒரு மரியாதை குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரிகளுக்கு தடுமாற்றம் ஏற்படும். குறிப்பாக கலைத்துறை நண்பர்கள் இந்த 23லேருந்து 26 தடுமாற்றத்தை சந்திப்பார்கள். வருமானத்தில் ஒரு குறை அல்லது செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடல் கடந்த தொடர்புகள் ஓரளவுக்கு இந்த காலகட்டத்தில் 24 நாளில் ஓரளவுக்கு நற்பலன்களை தரக்கூடிய வகையில் இருந்தாலும், இந்த 24 நாட்கள் சுக்கிர பயிற்சியானது மிதுன ராசிக்கு கிராஸாக பார்த்தீங்கன்னா, நெட்டாக பார்த்தீங்கன்னா, ஒரு டோட்டல் கம்பைலேஷனாக பார்த்தீங்கன்னா, இந்த சுக்கிர பயிற்சியானது சுமாரான பலன்களை தரக்கூடிய வகையில் இருந்தாலும், அதற்கான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 16ஆம் தேதி வரைக்கும் சூரிய வழிபாடு செய்யணும். ஏன்னா அந்த இடத்துல சூரியனோடு சேருகின்ற சுக்கிரன் அந்த இடத்துல பவர் கம்மியாக இருப்பார். அதனால் சூரிய வழிபாடு பண்ணினா கெடுதலை தரக்கூடிய சூரியன் கூட நற்பலன்களை உங்களுக்கு வாரி வழங்குவார். 16ஆம் தேதியிலேருந்து 26 வரைக்கும் நீங்கள் பெருமாள் வழிபாடு செய்வது, அதுவும் மலை மீது இருக்கும் அமர்ந்த கோலத்தில் இருக்கும் பெருமாளை வணங்க வேண்டும். நின்ற கோலம்னா உடனே எல்லாரும் திருப்பதிக்கு போவாங்க. நான் சொல்கிறது அமர்ந்த கோலம். அமர்ந்த கோலம்னா ஷோலிங்கர் மலை. இந்த மாதிரி அமர்ந்த கோலத்தில் இருக்கும் பெருமாளை வணங்கி வருவதன் மூலமாக உங்களுக்கு வளர்ச்சியும் தைரியமும் பராக்கிரமும் ஏற்படும். இந்த சுக்கிர பெயர்ச்சியானது உங்களுக்கு பல நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கோம். இருப்பினும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு, உங்கள் லக்னத்துக்கும் இந்த சுக்கிர பெயர்ச்சி எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க, எதுக்கு சார் லக்னத்துக்கு பார்க்கணும், ராசிக்கு பார்த்தா பத்தாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய என்ன லக்னம், அந்த லக்னாதிபதி எங்கே இருக்கார், அந்த லக்னத்துக்கும் இந்த சுக்கிர பயிற்சியும் எப்படிப்பட்ட பலன்களை கொரலேட் பண்ண போகிறாரு அப்படின்னு நிறையா விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஏன்னா இந்த சுக்கிரன் நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பணபலமும் சுகமும் அதிகரிக்கும். திருமண சம்பந்தமான பிரச்சனைகள், இந்த டைவர்ஸ் கேஸு, இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பில் இந்த சுக்கிரன் தான். அதுவும் இப்போ இருக்கிற சிச்சுவேஷன், இந்த இல்லீகல் ரிலேஷன்ஷிப் ரொம்ப சங்கடத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. அதே சமயம் நிறைய பேர் நிறைய குழந்தைங்க டைவர்ஸ் சம்மந்தமாக பிரச்சனையில் இருக்காங்க. திருமண வாழ்க்கையில் ஃபெயிலியரை சந்திக்கிறார்கள். அதனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்களை தெரிந்து கொள்ள ஆசைப்படுபவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள கைபேசி எண்கள், ஒன்று டைரக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், இன்னொன்று வாட்ஸ்அப் எண் கொடுத்துருக்கேன். டைரக்ட் நம்பர் சென்னையில் இருக்கிறவங்க என்னை டைரெக்டாக அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு, வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு வெளியூர்லேருந்து பலன்களை தெரிந்து கொள்ள விருப்பமுடையவர்கள் அதில் தொடர்பு கொண்டு பலன்களை அறிந்து கொள்ளலாம். உங்கள் அனைவருக்கும் இந்த சுக்கிர பெயர்ச்சியானது நற்பலன்களை வாரி வழங்க வேண்டும், பாதிப்புகள் இல்லாத நாட்களாக அமைய வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.